Assalamu alaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்மகிட்ட வேஸ்டா இருக்க கிளாத்தை யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான ஒரு பாஸ் ரெடி பண்ண போறோம். அதுக்கு வந்து இப்ப ஸ்கொயர் ஷேப்ல ரெண்டு கிளாத் கட் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன சைஸ் கட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதையுமே சொல்றேன். இப்போ இதுல ரெண்டு பீஸ் இருக்கு फ्रेंड्स. இது ரெண்டுமே மேலே வரக்கூடிய அந்த கிளாத். சோ அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல நீங்க எடுத்துக்கோங்க. சோ நல்லா அட்ராக்டிங்கா இருக்கிற கிளாத்தா பார்த்து. இப்போ நம்ம இதோட சைஸ் என்னன்னு பார்க்கலாம். 7 இன்ச் அகலம் 7 இன்ச் உயரம் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். சேம் நீங்க இதே சைஸ்க்கு ரெடி பண்ணனும் அப்படிங்கிறது இல்ல. உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல நீங்க ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததா நம்ம கட் பண்ண அந்த மெயின் பீஸ்க்கு தகுந்த மாதிரியே உள்ள கொடுக்கிறதுக்கு லைனிங் கிளாத் வந்துட்டு நான் நைட்டி பீஸ்ல இருந்து ரெண்டு கட் பண்ணி எடுத்துர்க்கேன். சோ இப்போ ஒரு மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க, ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இதுக்கு தேவையான ஜிப் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இந்த பர்ஸ் ரெடி பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த பீஸ் தனியா வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்துட்டு லைனிங்கும் இருக்கு, மெயின் பீஸும் இருக்கு. நம்ம வந்து மிடில்ல கட் பண்ணி எடுத்துறோம் இந்த மாதிரி கிராஸா. சோ அடுத்தது ஜிப் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு இல்லையா, அதனால ஜிப் வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கோங்க கிளாத் வச்சிட்டு. ஜிப்போட அகலத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ரெண்டு கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பக்கம் ஜிப்போட அந்த ரன்னர் சைடு இருக்க மாதிரி வச்சிட்டு இது போல மேலே ஒரு கிளாத் கீழே ஒரு கிளாத் கொடுத்துட்டு தையல் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம முன்னாடி வீடியோலயே பார்த்திருக்கோம். எப்படி வந்து ஜிப் வந்து நம்மளுக்கு பத்தல அப்படினாக்கா இது போல அட்டாச் பண்றது அப்படினு. இப்போ படிமான தையலும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்க நம்ம அட்டாச் பண்ணதுனால நமக்கு வந்து ஜிப்போட அந்த நீளம் வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கு. இப்போ நம்ம கிளாத்ல வச்சு தச்சிட்டு இத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிப்போட மெயின் பீஸோட அந்த நல்ல பக்கம் ஒண்ணா இருக்க மாதிரி வெச்சுக்கோங்க. ரன்னர் சைடுல இருக்கு பாருங்க. வச்சிட்டு அடுத்து இந்த லைனிங் கிளாத்தை அதுக்கு மேலே இந்த மாதிரி வெச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்ட்டா எல்லா கார்னருமே கரெக்ட்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க பின் பண்ணிட்டு தைக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம இந்த ஓரத்துல தையல் போட்டுறலாம். நம்ம உள்ள நைட்டி கிளாத் கொடுத்திருக்கோம் இல்லையா, சோ அதுக்கு பதில் நீங்க வந்து ரைஸ் பேக் கூட கொடுக்கலாம். இன்னும் ரொம்பவே ஸ்டிஃபா இருக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு எப்படி அட்டாச் பண்ணமோ அதே மாதிரியே இந்த சைடுமே அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स. இப்போ வந்து இந்த சைடுமே அட்டாச் பண்ணியாச்சு பாருங்க. அடுத்ததா இந்த பர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹேண்டில் இருக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து நான் இந்த பீஸ் வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி சேம் இதே கிளாத்லயே கட் பண்ணி இந்த மாதிரி தச்சிக்கிறேன். அப்படியே ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கிறேன். இந்தான கார்னருக்குமே ஒரு தையல் போட்டுக்கலாம். இத இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு சோ இந்த கிளாத்தை இது மேல இந்த மாதிரி அந்த ரெண்டு கிளாத்துமே கரெக்ட்டா வச்சிருங்க. நல்ல பக்கமும் ஒண்ணா இருக்கு. லைனிங்கோட நல்ல பக்கம் வந்து மேலே இருக்க மாதிரி வச்சிருக்கேன். வச்சிட்டு பின் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்துட்டு நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம இதை மார்க் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு அந்த பர்ஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கரெக்டாக நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த ரவுண்ட் மேலே தான் நம்ம தையல் போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நம்ம ரெடி பண்ண அந்த ஹேண்டில் சைடு இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த இதை வச்சுட்டு அதையுமே பின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அங்கேருந்து நீங்கள் தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து கரெக்டாக அதில் தையல் படுற மாதிரி நான் எப்படி மடித்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். உள் சைடாக அந்த மடக்கின சைடு வந்து உள் சைடாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த ரா பீஸ் வந்து இந்த ஜிப்போட அந்த எண்டில் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் நம்ம வந்து மார்க் பண்ண அந்த சைட் ஃபுல்லாக அப்படி தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து மார்க் பண்ணும்போது ஜிப் வந்து உள்ளுக்குள்ளே கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம சைடில் எக்ஸஸாக தைச்ச அந்த பீஸ் எல்லாமே இதில் கவர் ஆகிருக்காது. நம்ம ஜிப்பை மட்டுமே கவர் பண்ணி நான் வந்து ரவுண்ட் வரைஞ்சிருக்கேன். அடுத்ததாக இப்போ வந்து நான் 2 தையல் போட்டுக்கிறேன் நல்லா ஸ்ட்ராங்காக. இப்போ தையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த ரவுண்டு தையலுக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த கிளாத் எல்லாமே நம்ம ரவுண்ட் ஷேப்கே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற எக்ஸஸ் பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த ரா பீஸ் வந்து நமக்கு தெரியக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ இது போல் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்மளோட அந்த மெயின் சைடிலிருந்து நல்ல பக்கத்திலிருந்து நம்ம வந்து ஒரு தையல் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே வந்துட்டு நல்லா எல்லாத்தையுமே எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பை கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தையல் போட போகிறோம். ஸோ எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஜிப்பை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா பின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஓரத்திலிருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ளுக்குள்ளே தள்ளி நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்க்கு அப்படியே ஒரு தையல் போட போகிறோம். அதுவுமே நான் உங்கள் கூட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எப்படி தையல் போடுறேன் அப்படிங்கிறத. இந்த ஜிப்பு வந்து 2 ஜிப்பையுமே கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து நகராமல் இருக்கும். அடுத்தது ஜிப்பு மேலே நீங்கள் தையல் போடும்போது ரொம்பவே பொறுமையாக தையுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஊசி வந்து உடையாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவுமே தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவுமே தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட பர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்துட்டு காயின் போட்டு வைக்கிறதுக்கு, உங்களோட ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை கார்ட்ஸ் ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். உள்ளுக்குள்ளே எந்த ராப்பீஸுமே தெரியல பாருங்கள். எல்லாமே உள்ளுக்குள்ளேயே ஹைட் ஆகிடுச்சு. பார்க்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் இந்த பர்ஸ் வந்து எதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, ஹெட்செட் போட்டு வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம ஹேண்ட்பேக்குள்ளார ஹெட்செட் ஒயர் போட்டு வைக்கும்போது திரும்ப எடுக்கும்போது ரொம்ப சிக்காகி நமக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா. ஸோ நம்ம யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம குட்டி பர்ஸ்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா திரும்ப எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஹேண்ட்பேக்குள்ளார போட்டு வச்சுக்கிறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். அதுபோல் சிக்கு எதுவுமே வராது. ஸோ நீங்களுமே இந்த மாதிரி ஒரு பர்ஸ் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மிஷின் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஹேண்ட் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஊசி நூலால் தைச்சி பாருங்கள். நம்ம மேலே போட்டு இந்த ஸ்டிச்சிங் மட்டும் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் தெரியும் அப்படின்னாக்கா, ஸோ அந்த மாதிரி எம்ப்ராய்டிங்கோட நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த தையல் வந்து வெளியில் தெரியாத ரொம்பவே நீட்டான லுக்கில் கிடைக்கும். ஸோ அதுபோல் உங்களுக்கு கையால் தைக்கிற மாதிரி பர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னாலுமே மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுபோல் வீடியோஸுமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையுமே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.